ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷின்சான் மோஸ்டார் எபிசோடு தான். பாதி பேர் டிவியில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லாத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். எப்பயும் போல் பிரின்சிபல் தான் ஹாரர் ஸ்டோரி சொல்ல வந்திருப்பாரு. நீங்கள் டைம் லூப்பில் மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. இந்த ஹாரர் ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கசாமாவுக்கு மட்டும்தான். சரிம்மா, நான் டியூஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவும் வீட்டிலேருந்து கிளம்புவான். போகிற வழி ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா இன்றைக்கி டியூஷனில் சார் டெஸ்ட்டு சொல்லியிருப்பாரு. எப்பயும் போல் ஷின்சான் பார்க்கில் விளாண்டுட்டு இருப்பான். கசாமா சீக்கிரம் போனனால கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருப்பான். சாரும் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவார். படிக்காத சாப்டர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கசாமா கவலைப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே வரும்போது ஷின்சான் பார்க்கில் இன்னும் விளையாண்டுட்டு இருப்பான். கசாமா விளையாட வரியா அப்படின்னு கூப்பிடுவான். கசாமா சொல்லுவான், நான் விளையாட வரல அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷின்சான் திடீர்னு இந்த பக்கம் நிற்பான். கசாமா ஷாக் ஆகிடுவான். சரி, கசாமா வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா கேட்பாங்க, கசாமா டியூஷன் கிளம்பிட்டேன்னு கேட்பாங்க. கசாமா ஷாக் ஆகிடுவான். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டைமையும் எடுத்து காமிப்பாங்க. ஆமாம், இன்னும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஆகிடும். திடீர்னு கசாமா ஒரே ஷாக் ஆகிடுவான். எப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கசாமா யோசிச்சு போயிட்டுருப்பான். எப்படி நடந்த விஷயமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். டெஸ்ட் பேப்பரும் பார்த்தீங்கன்னா அவன் நேற்று நடந்தது மாதிரியே படித்ததாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயசார வரைக்கும் இங்கே தான் அப்படி தானே அப்படின்னு அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். இப்போயும் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். அதேமாதிரியே ஷின்சான் விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ ஷின்சானை போயிட்டு கேட்பான், சரி சாரிப்பா, நான் நேற்று நீ கூப்பிட்டதுக்கு நான் வரல விளையாட அப்படின்னு சொல்லும்போது, நேற்று தான் வந்தியே கசாமா அப்படின்னு சொல்லும்போது கசாமா ஷாக் ஆகிடுவான். நான் தான் நேற்று வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா திரும்பங்க அவங்க அம்மா மறைஞ்சி போயிடுவாங்க, டியூஷன் போலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கசாமா பயந்து வெளியே ஓடி வந்துடுவான். அதேமாதிரியே ரிப்பீட்டாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கசாமா ரொம்ப பயப்படுவான். அதேமாதிரி ஷின்சான் இன்றைக்கி விளையாண்டுட்டு இருப்பான் ஈவினிங்கில். அதுக்கப்புறம் கசாமாவை போயிட்டு கூப்பிடுவான், வா ஷின்சான் நம்ம விளையாடலாம், ஐஸ் பாய்ஸ் விளையாடலாம், வா ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. கசாமாவும் போயிட்டு ஒளிய ஆரம்பிச்சிருவான். ஷின்சான் கண்டுபிடிக்க வருவான். கசாமா ஒளிஞ்சிட்ருப்பான். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஷின்சான் கண்டுபிடிச்சிருவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கசாமா மாதிரி ஒரு டூப்ளிகேட் உருவம் இருக்கும். அதை பார்த்து ரொம்பவே பயப்படலாம், ஹாரராக இருக்கும். அதை துரத்திட்டு கசாமாவும் ஓடுவான். அந்த உருவம் ஃபஸ்ட்டு டோரை தொட்டிங்கன்னா அது ரிப்பீட்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கசாமா புரிஞ்சுப்பான். அதேமாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிடுவான். அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாரராகவே இருக்கும். கசாமா முன்னாடி ஓப்பன் பண்ணதுனால இப்போ டைம் லூப் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப அவங்க அம்மா கேட்பாங்க, நான் கசாமா டியூஷன் கிளம்பலையான்னு கேட்கும்போது அதேமாரி இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கசாமா அந்த டூப்ளிகேட் தான் விளையாடுது ஷின்சான் கூடன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனுக்கு முன்னாடி கசாமா டோரை ஓப்பன் பண்ண கிளம்பிடுவான். அதேமாரி சீக்கிரம் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா கசாமா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும். தள்ளி விட்டு நிற்கும் போது கசாமா அம்மா திடீர்னு ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் நார்மல் ஆகிடும். என்ன கசாமா வந்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் நார்மல் ஆகிடும். இந்த லூப் இதோட முடியுது. இந்த 6 எபிசோடு இதோட முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.